லார்ட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்லயும் விசுவாச அறிக்கைகள் அது எவ்வளவு நம்ம வாழ்க்கையில இம்பார்ட்டண்ட்டான காரியம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நாவின் அதிகாரம் அப்படின்றது மிகவும் வல்லமையுள்ளதாவது. நம்மளுடைய வார்த்தையில நம்ம பேசுகிற எல்லாவற்றையும் நன்மையை வர்ஷிக்க பண்ணும்படியாய் தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம நாவில் நம்ம பேசுகிற நன்மையான வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகளாக இருந்ததுன்னா அந்த விசுவாச வார்த்தைகள் எதுவும் என்னை சேதப்படுத்தாது. கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார். நான் அவருடைய மறைவில் இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு பாதுகாவலாய் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாச வார்த்தைகளை அறிக்கையாக இடும் பொழுது முதலாவது அந்த அறிக்கைகள் நம்ம ஆத்துமாவை பலனுள்ளதாய் மாற்றும். அந்த விசுவாச அறிக்கைகள் நம்ம ஆத்துமாவை ஸ்திரப்பட பண்ணும். நம்ம ஆத்துமாவை பலனுள்ளதாக்கும். ரெண்டாவது நம்ம ஆவியை அது அனல் மூட்டக்கூடியதாக இருக்கும். அந்த வார்த்தைகள் வல்லமையுள்ளதாக இருக்கிறபடினால அந்த விசுவாச வார்த்தைகள் நம்மளுடைய ஆவியை அனல் கொள்ள பண்ணும். அது தேவனுடைய ஆவியினால் நமக்குள்ளார பலனடைந்து அனல் மூட்ட பண்ணக்கூடியதாய் மாறும். ரெண்டாவது இந்த விசுவாச வார்த்தைகளை நம்ம அறிக்கையிடும் போது பிசாசு வெட்கப்பட்டு போகிறான். பிசாசு ஓடி போகிறான். சத்துரு நமக்கு எதிராய் வழுங்குகிற காரியம் தெறிப்புண்டு முறிந்து போகிறது. அப்படியாய் தேவன் இந்த நாட்களில் நம்மளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் உரிய வல்லமையை நம்ம அறிந்து விசுவாச அறிக்கைகளை அதிகமாய் செய்யும் பொழுது அதிகமான செயல்களில் நம்மளும் பலப்படவும் சத்துருவுடைய சகல கிரியைகளை ஜெயிக்கவும் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். ஒவ்வொருவரும் விசுவாச அறிக்கை இடுவதில் மிகவும் கவனம் உள்ளவர்களாய் நம்ம வாழ்க்கையிலிருந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனம் உள்ளவர்களாய் இருப்பது நல்லது. ஆமேன்.